ஒன்றிய அரசு வந்து எப்படியாவது நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் வந்து நிதி பகிர்வு, அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் இதில் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு அது வந்து ஒரு திசை திருப்பதுக்கான வழியாக கூட நம்ம பார்க்கலாம். ரைடு முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. அதன் பிறகு இதை பற்றி பேச ஒன்றிய அரசு வந்து எப்படியாவது நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் வந்து நிதி பகிர்வு, அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் இதில் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு அது வந்து ஒரு திசை திருப்பதுக்கான வழியாக கூட நம்ம பார்க்கலாம். ரைடு முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. அதன் பிறகு இதை பற்றி பேச மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜக மாணவர்களிடம் கையெழுத்து வாங்கியது தவறு, இந்தி திணிப்பை எதிர்ப்பதால் தன்னுடைய ஏஜென்ட்டான அமலாக்கத்துறையை அனுப்பியுள்ளது மத்திய அரசு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.